ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகை சமந்தாவுக்கு அவங்களோட கணவர் ராஜ் நிடிமோரு ஹைதராபாத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு பங்களாவை திருமண பரிசாக கொடுத்துருக்காரு. இந்த வீடு எப்போ வாங்கினாங்க, எதனால் இங்கே வீடு வாங்கினாங்க மற்றும் இதனுடைய விலை மதிப்பு உள்ளிட்ட எல்லா தகவல்களும் தற்போது வெளியாகிருக்கு. நடிகை சமந்தா நேற்று முன்தினம், அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி இயக்குனர் ராஜ் நிடிமோருவை திருமணம் பண்ணியிருக்காங்க. முன்னாள் கணவர் நாக சைத்தன்யாவுடனான விவாகரத்து மற்றும் அவருக்கும் நடிகை சோபிதா துலிபலாவுக்கும் நடந்த திருமணத்துக்கு அப்புறமா சமந்தா அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ரசிகர்கள் பலரும் கேட்டுட்டு வந்த நிலையில் கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே இயக்குனர் ராஜ் நிடிமோரு கூட சமந்தா அதிக நெருக்கமாக இருந்தாங்க. எங்கே போனாலும் இவங்க ஒன்றா போகிறது, எல்லா விழாக்களையும் ஒன்றா அட்டன் பண்ணுறது அப்படின்னு இவங்களே எல்லா வதந்திகளுக்கும் தீனி போட்டு வளர்த்துட்டு வந்தாங்க. இதை தொடர்ந்து இவங்களோட திருமணம் எப்போ அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய கேள்வியாக இருந்துட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையில் திடீர்னு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் இவங்களோட திருமணம் கோயம்புத்தூர் இசா யோகா மையத்தில் இருக்கிற லிங்கபைரவி சன்னிதானத்தில் ரொம்ப சிம்பிளாக நடத்தி முடிச்சிருக்காங்க. ஹிந்து முறைப்படி இந்த திருமணம் நடந்தாலும் பூதசுத்தி விவாகா அப்படிங்கிற பஞ்சபூதங்களை மையமாக வச்சு வித்தியாசமான முறையில் தான் நடத்தியிருக்காங்க. அதாவது இந்த முறைப்படி திருமணம் பண்ணுறவங்க எப்பயுமே பிரியாமல் மேட் ஃபார் ஈச் அதராக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. மேலும் சமந்தாவுக்கும் இசா யோகா மேலேயும் சத்குரு அவர்கள் மேலேயும் அளவு கடந்த ஈடுபாடும் நம்பிக்கையும் இருக்குது. அதனால் இப்படி அவங்க திருமணம் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் இவங்களோட திருமண நிச்சயதார்த்தம் கடந்த பிப்ரவரி மாதமே நடந்து முடிஞ்சிருச்சு. அப்பயே சமந்தா என்கேஜ்மெண்ட் ரிங்கை போட்டுட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சமந்தாவுடைய கணவர் இயக்குனர் ராஜ் நிடிமோருவுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஷியாமிலி டே அப்படிங்கிற மனைவி இருக்காங்க. ராஜ்க்கும் ஷியாமிலிக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. கடந்த 2015 இவங்க திருமணம் பண்ணி 2022 விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் ஷியாமிலி கடந்த 2023 கணவர் ராஜ் கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டை இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு விவாகரத்து ஆகலை. ஒரு வேளை அப்படி விவாகரத்து ஆகி இருந்தாலும் சமந்தா கூட இருந்த ரிலேஷன்ஷிப்னால தான் இவங்களுக்கு விவாகரத்து ஆகியிருக்கு. கடந்த 2 வருடங்களாக தான் சமந்தாவும் ராஜும் நெருங்கி பழகிட்டு இருக்காங்க அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சமந்தாவுடைய நெருக்கமான தோழியும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமான சாதனா சிங் திருமணம் அன்னைக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் தி வில்லன் பிளேஸ் த விக்டிம் ஸோ வெல், அதாவது உண்மையான ஒரு வில்லன் பாதிக்கப்பட்ட மாதிரி மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே சமந்தா இவங்கள அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க, அவங்களும் இவங்கள அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. இப்படி சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இல்லாத நடிகை சமந்தாவுடைய திருமணத்தில் அடுத்து வெளியாக இருக்கிற தகவல் அவங்களோட கணவர் ராஜ் நிடிமோரு கொடுத்துருக்கிற மிக விலை உயர்ந்த லக்ஸுரி வில்லா பரிசு தான். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னா தெலுங்கு ஸ்டார்ஸ் எல்லாருமே கௌரவமாக பார்க்கக்கூடிய ஹைதராபாத் ஜூப்ளி ஹவுஸ் பகுதியில் தான் இருக்குது. தெலுங்கு ஸ்டார்ஸ் மகேஷ் பாபு, சிரஞ்சீவி, அல்லு அர்ஜுன், ராம் சரண், ராஷ்மிகா அப்படின்னு பல கோடிகளில் சம்பளம் வாங்குகிற எல்லாருக்கும் இங்கே ஒரு பங்களா இருக்குது, சமந்தா தவிர. அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் இப்போது சமந்தாவுடைய கணவர் ராஜ் நிடிமோரு தன்னோட காதல் மனைவிக்கு ஜூப்ளி ஹவுஸுடைய மையப்பகுதியில் சுமார் 65 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டை திருமண பரிசாக கொடுத்துருக்காரு. சுமார் 12,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற இந்த வீடு வழக்கம் போல் எல்லா லக்ஸுரி பங்களாக்கள்லையும் இருக்கிற வசதிகளில் ஒன்று கூட குறையில்லாமல் இருக்குது. லேண்ட் காஸ்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், இன்டீரியர், ஆர்கிடெக்ட், டாக்ஸஸ், ஜிஎஸ்டி அப்படின்னு கணக்கு போட்டால் 65 கோடி ரூபாய் அப்படிங்கிறது குறைவான மதிப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மேலும் இங்கே இருக்கிற சிரஞ்சீவி உள்ளிட்ட மற்ற நடிகர்களோட வீட்டு மதிப்பு இதை விட ரொம்ப அதிகம். இது மட்டும் இல்லாமல் சமந்தா ராஜ் நிடிமோரு டேட் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் மும்பையில் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள இன்னொரு அடுக்குமாடி வீடும் வாங்கியிருந்தாங்க. அங்கே தான் இவங்க லிவிங் லைஃப்பில் இருக்கிறதா பல தடவை செய்திகள் வெளியாகிட்டு இருந்துச்சு. இது தவிர சமந்தாவுக்கு சொந்தமான இன்னொரு வீடு கோவாவில் இருக்குது. தற்போது கோவாவுக்கு தான் சமந்தா ராஜ் நிடிமோரு தங்களோட தேன் நிலவை கொண்டாட போயிருக்காங்க.